கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் பெருக்கெடுத்து ஓடுது. அது மட்டும் இல்லை, 15லேருந்து 20 வயசுக்குள்ளே உள்ள பிள்ளைங்கள்லாம் வந்து நாளைக்கு எப்படி இதுங்க இருக்க போகுது அப்படிங்கிற கவலை எனக்கு ஒரு பக்கம் இருக்குது. காரணம், பவுடர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பாக்கெட் அதை கொண்டு வந்து உலகம் பூரா விற்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே திமுகவுடைய ஆட்கள் வந்து கூட இருக்காங்க. அதில் இந்த வியாபாரத்துல எல்லாம் இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் அந்த தகவல் வருது. நம்ம வந்து காவல்துறையை நம்ம சொல்கிறோம். காவல்துறை என்ன பண்ணுவோம்? ஆட்சி நடத்துகிறவங்க அவங்க கட்சிக்காரவங்களே அதில் ஈடுபட்டிருந்தா, எம்பி எம்எல்ஏன்னு பதவியில் இருக்கிறவங்களுக்கும் அதில் தொடர்பு இருக்குன்னா காவல்துறை எப்படி போய் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க? எடுக்கிறது கஷ்டம். அதனால என்னாச்சு, இப்போ கள்ளக்குறிச்சியில் 66 உயிர் போயிட்டு, அங்கே போன இடத்துல அந்த குடும்பத்தை எல்லாரையும் போய் பார்த்தேன். அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அம்மா இங்கே காலையிலேயே 8 மணிக்கெல்லாம் ரோட்டில் வச்சுக்கிட்டு விற்கிறாங்க. அதுவும் 3 கோவில் இருக்குது, சின்ன கோயில். அந்த கோயிலுக்குள்ளேயே போனோம்னாக்க கீழே ஒரு சாக்கை போட்டு அதில் வச்சே உக்காந்து விற்கிறாங்க. 100 அடியில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, காவல் இது இருக்குது, காவல் நிலையம் இருக்குது. 200 அடியில் கோர்ட்டு வாசல் இருக்குது. நீதிபதியெல்லாம் போகிறாரு, கோர்ட்டுக்கு போகிறாரு. அப்படி இருந்து யாரும் பயப்படலை. அவங்க பாட்டுக்கு அவங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதனால எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் கெட்டு போகுது, அந்த கவலை வந்துடுச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த ஆட்கள்லாம் வந்து கூலி வேலை செய்கிறவங்க. இந்த இறந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூலி வேலை செய்கிறவங்க. அதனால அதை போய் பார்த்து கலந்துக்கிட்டு வந்தேன். நானும் அரசாங்கத்துக்கு சொல்கிறதெல்லாம் சொல்கிறேன். செவிடங்காதில் ஊதின சங்கு மாதிரி இருக்குது. எதையும் வந்து அந்த ஆட்கள் வந்து எடுத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை.